ஏனப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. எல்லாம் என்னோட கூட நான் மட்டும் பாடக்கூடாது, நீங்களா சேர்ந்து ஆளாதீங்க. ஏனப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஏனப்பாவே இருப்பவரே ஏசையா, நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அம்மா அப்பா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், அகரவும் நீங்கதான், அருளலும் நீங்கதான். அம்மா அப்பா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், அருளலும் நீங்கதான், அருளலும் நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால உலகம் இருசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னாலே உங்க உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க நினைப்பாவே நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்க நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. சொல்லுங்க, நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்க நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. அண்ணால நினைச்சவரு ஆண் குழந்தைய கொடுத்தவரு, அவகம நினைச்சவரு ஆசீர்வாதம் தந்தவரு. அண்ணால நினைச்சவரு ஆண் குழந்தைய கொடுத்தவரு, அன்பு வச்சனவே ஆசீர்வாதம் தந்தவரு. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பேசுதா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பேசுதா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதா, அந்த வானத்தை போல நல்ல வாழ்க்கை தந்தே, என்னை நல்லவனாக்கி அழகை வைத்து கொண்டே. போச்சுக்கு நல்ல வாழ்க்கை தந்தே, என்னை நல்லவனாக்கி அழகை வைத்து கொண்டே. Thank you, Jesus. Hallelujah. இந்த உலகம் பார்த்து ஆனத்தை போல பார்த்து முன்னாலே இந்த உலகம் சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. நவீன நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியலை நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே. நவீன நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியலை நினைச்சவரே தலையை நிறுத்தினீரே. அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதா. சொல்லுங்க, இந்த மனசு பெருசுதா. உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. இந்த அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. ஏன் நினைப்பாவே நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, ஒரு நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, ஒரு நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், அதரவு நீங்கதான், அருளலும் நீங்கதான், அதரவு நீங்கதான், அதரவு நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான்,
அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு சிறுசுதான் உங்க அன்புக்கு முன்னால இயேசுவே இந்த உலக சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் தாய் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தாய் கருவிலே உருவாக்கும் முன்னே கர்த்தருடைய பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உன்னை குறித்து கர்த்தர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். உன்னை குறித்து கர்த்தர் திட்டத்தை வைத்திருக்கிறார். ஏதோ வெறுமையாக வரல. ஓ ராபா லாபா ஷதரேலா தேவன் முன்குறித்திருக்கிறார். நீ முன்குறித்ததால இங்க வந்து நிக்கிறேன். எல்லா கரங்களை தட்டி ஓ இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்க. என்னை உருவாக்கினவரே, என்னை உருவாக்கினவரே உமக்கு நன்றி. கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேன் தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. தாய் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. வாயிலிருந்து பாடுங்கம்மா. என்னதவம் செய்தேன் தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுளாளா உம்மை ஆராதிப்பதே மகிமை. ஆராதிப்பேனா ஆராதிப்ப ஒரு சமமேகம் உம்மை ஆராதிப்பேனா. தாய் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்வேனோ தெரியலையே, வரவாய் அன்பு வைத்தீரே. அன்பு தினமே தாயின் தருவிலே அவர் உரிமையாக அழைக்கிறேன். எல்லா திருவிழா கொடுத்து எல்லா தரனை கொடுத்து அவருடைய தயவுனால வந்திருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவது நிச்சயம். ஹல்லேலூயா. ரட்சித்திர கிருபையால் காத்திர தயவினார், ரட்சித்திர கிருபையால் காத்திர தயவினார். நீட்டிர ரத்தத்தால் தூக்கின இரத்தத்தால், நீட்டிர ரத்தத்தால் தூக்கின இரத்தத்தால். அன்பே தெய்வீக அன்பே, அன்பே தெய்வீக அன்பே, என் அன்பை என்று ஊற்றினீர். ஆராதிப்பேனா உம்மை ஆராதிப்பேனா, உம்மை ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா. சொல்லுங்க. ஆராதிப்பேனா உம்மை ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா உம்மை ஆராதிப்பேனா ஆயுளாளா உம்மை ஆராதிப்பேனா. உம்மை ஆராதிப்பேனா 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 ஆயுளாளா உம்மை ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா உம்மை ஆராதிப்பேனா ஆயுளாளா உம்மை ஆராதிப்பேனா. தாய் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. திறந்தவம் செய்தேன் தெரியலையே, என்னை வரவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேனா எல்லா கரை உயர்த்தி ஆராதிப்பேனா
ஆராதிப்பேனா ஒருவரை ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா தேவ மகிமை தேவ மகிமை ஆயுள் அருமையான அன்பு போதுங்க அருள் பாலா அவர்கள் ஒரு எழுதி பாடின பாடல் தாயின் தெருவில் தேவன் ஒரு தரிசனம் கொடுத்துதான் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அருமையான பாடல பாடல் நம்ம முடிக்க போறோம். ஏன்னா இந்த ஒரிஜினல் வெர்ஷன் ஃபுல்லா நம்ம பக்கத்துல தான் இருக்காரு பாடல். இருந்தாலும் ஒரு அடி பாடலை பாடி நம்ம ஆதரவு முடித்து அவர் கலந்து கொடுக்கும் போது இன்னும் மகிமையா எலும்புகள் உருவாக நரம்புகள் அசைகள் உருவாக தரிசனம் உருவாக தரிசனம் உருவாக எலும்புகள் உருவாக நரம்புகள் உருவாக அசைகள் உருவாக தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எப்படிப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதுமே வாழ்க்கை போவதும் வேறு வார்த்தையே இல்லை எப்படிப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதுமே வாழ்க்கை போவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா எப்படிப்பாதையே இல்லை வேறு ஆசையே இல்லை எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எப்படிப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போகிற வாழ்க்கை முழுவதும் வேறு யாரே இல்லை எப்படிப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போகிற வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போகிற வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போகிற வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை வேறு ஆசையே இல்லை வேறு ஆசையே இல்லை வேறு ஆசையே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எப்படி நன்றி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 2 ஹல்லேலூயா. எவ்வளவு 1000க்கும் மேல ஹல்லேலூயா லட்சத்துக்கும் மேல நம்ம ஜீவனோடு இருக்கணும்னா ஒரு கிருபைதாங்க. ஹல்லேலூயா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை தாயுருவாகும் என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை எல்லாம் முடிக்க போதும் நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. உண்மையா சொல்றீங்களா? ஆண்டவர் உண்மை தவிர எனக்கு வேறு ஆசை இல்லை இந்த உலக ஆசை இல்ல நீங்க போத இயேசுவே சொல்ல எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும்
வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. எல்லா கரங்களை உற்சாகமா தட்டி, கரங்களை உற்சாகமா தட்டி, கர்த்தர் நிறவேல பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இந்த ஆண்டு வாழ்க்கையில் ஏதோ வெறுமையா வரல. கர்த்தர் முன்குறித்து இருக்கிறார், கர்த்தர் முன்குறித்து இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கதான், உன்னை ஆசீர்வதிக்கதான், உங்களை ஆசீர்வதிக்கதான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். வாழல்ல, தலையாக கர்த்தர் உயர்த்துவான். நீ கீழல்ல, நேராக கர்த்தர் உயர்த்துவான். நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்துல நீ அவமானப்பட்டாயோ, எந்த இடத்துல தலை குடிந்து போனாயோ, கர்த்தர் தலை உயர்த்துகிற நேரம் இது. கர்த்தர் வாழ்க்கை புறப்பட போகிறது, வார்த்தை உன் வாழ்க்கை மாற்ற போகிறது, வார்த்தை புறப்பட போகிறது. இயேசு ஒரு வார்த்தை சொன்னா போதும், குஷ்டரோகி சுகமடைவான். உன் வியாதிகள் நீங்கும், உன் வறுமைகள் நீங்கும், உன் பிரச்சனை நீங்கும், போராட்டங்கள் நீங்கும், பிரச்சனை எல்லாவற்றை கட்டும் கவலை நீங்கும். ஏனென்றால் இயேசு இன்னும் அதிசயத்தை செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் இயேசு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். என் அன்பு மகளே, நீ எதை குறித்து கலங்காதே, சமாதானத்தில் போகும். கர்த்தரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி. கூப்பிடுற எல்லாம் சொல்றாங்க, என்னால கூப்பிட விட முடியல. அப்ப அந்த 3 வயசுல இருந்து நான் பட்ட கஷ்டங்கள்லாம் அது கர்த்தருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அதான் அவர் எழுதியிருக்கிறாரே, தாய் உருவாகிறதுக்கு முன்பாகவே என் கருவை என் தேவன் கண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க உட்கார்ந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசுவை பத்தி நீங்க சொல்லியிருப்பாங்க. நிறைய ஜனங்க வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, வாங்க அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, ஜெபம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அப்படிலாம் இல்லை. விக்கிரக ஆராதனை செஞ்சிருக்கிற 18 வயசு வரைக்கும் அப்படி நான் இருக்கும்போது படுத்திருந்த என்னோட விட கர்த்தர் சொப்பனத்தின் மூலமா இறங்கி வந்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுல இருந்த கர்த்தர் எனக்கு சொப்பனத்திலுமாக ரட்சபை கொடுத்தார். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கிட்டு எனக்கு யாரும் சொல்லவே இல்லை. அதான் பெரிய. அதனாலதான் இன்னைய வரைக்கும் என்னோட வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள், பள்ளமேடுகள், அவமானங்கள் எல்லாம் வந்தாலும் நான் நிக்கிறது ஒரே காரணம், கர்த்தரே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அன்னைக்கே நினைச்சேன், அந்த பாட்டை கேட்ட உடனே டிசம்பர் மாசமே ஐயாவை நான் புக் பண்ணிட்டேன். 3 மாசத்துக்கு முன்னாடியே, ஐயா நீ வாங்க அப்படி. அவர் யாருன்னு தெரியாது, ஒரு அறிமுகமாகுது. ஆனா இது ஒரே ஒரு தடவை தான் அவர் நேரில் போய் பார்த்தேன். அவருடைய சமூகத்தில் வந்திருக்கு, அவரோட பேசினேன். எங்கள் சபைக்கு வாங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு அவர் சொல்லாமல் இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. கர்த்தர் அவர்களுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? மகள் வந்து ஒரு பாடை பாடும்போது நீ கர்த்தருக்காக காணை கொடுங்க. உன்னை கட்டுவேன் 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 என்னை கட்டுவேன் 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 என்னை கட்டுவேன் கட்டுவேன் கட்டுவேன்
சர்வ வல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் இந்த அருமையான ஆண்டு விழாவை அவர் வந்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறபடியினால் அது மாத்திரமல்ல, நீங்க எல்லாம் கொடுத்த கரங்களை, ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கொடுத்த கரங்களை எல்லாம் உயர்த்தி தேவனுக்கு நேரே உயர்த்துவோம். அவர் ஆசீர்வதிக்கட்டும் ஒவ்வொரு கரங்களையும். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருக்கென்று விதைத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் நூறத்துணையாய் வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிப்பீராக. குறைவிராதபடி இரட்டத்துணையாய் நூறத்துணையாய் பெருகும்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் விதமானபடி ஆசீர்வாதம் நிறைவாய் இருக்க உதவி செய்வீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அருமையான தேவ செய்தியை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா, பரிசுத்த ஆவியானவரே, நீர் அவரை நிரப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்பட்டு உம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் இருதயத்திலும் விருத்து சேதனம் செய்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். அன்போடு கூட அழைத்த அன்பு பாஸ்டர் புஷ்பநாதன் ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான மதிப்புக்குரிய பிஷப் எடிசன் விக்டர் ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆராதனை நடத்தின பால் சுரேஷ் ஐயாவுக்கு நன்றி. கணத்திற்குரிய ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களுக்காகவும் இயேசு நாமத்தில் நன்றி செலுத்தி நான் விசுவாசிக்கிறேன். உலகத்திலே ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா இயேசுக்காக ஊழியம் செய்யறதுதான். யாரும் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். பெரிய வேலை என்னன்னா அந்த உலகத்திலேயே இயேசப்பாவுக்காக ஊழியம் செய்யறதுதான். ஆனால் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற பாத்திரம் எல்லாம் அவர் ஞானியை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டிய சப்பாவை மாற்றுகிறோம். நல்ல கைத்தறிய சப்பா, கைத்தறிய பிள்ளைங்களை மட்டும் ஆசிரியங்க. ஆமேன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் என் மேல ஒரு தரிசனத்தை வைத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன். எப்படி சொல்ற, அவர் தரிசனத்தை வச்சதாலதான் நான் பிறந்தேன். ஆமேன். அவர் சிறியவனை பொழுது எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை ராட்சாக்களோடும் ஒரு பிரபுக்களோடும் அமர பண்ணி அழகு பார்க்கிற ஒரு நல்ல தகப்பன். ஆமென். என்னோட கூட சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடுவோம். கருத்து நல்லவருடைய சாட்சியை அந்த இடத்துல நிச்சயமா நம்புறேன். அநேகரை தட்டி எழுப்புவோம். அவர் சிறியவனை பொழுதில் இருந்து தூக்கி விடுகிறார். அவர் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்தி வைக்கிறார். எல்லாம் கையை தட்டி. அவர் சிறியவனை பொழுதில் இருந்து தூக்கி விடுகிறார். அவர் எளியவனை குப்பையில் இருந்து, அவர் சிறியவனை பொழுதில் இருந்து தூக்கி விடுகிறார். அவர் எளியவனை குப்பையில் இருந்து ராஜாக்கள் மத்தியிலே அமர செய்பவரா, பிரபுக்கள் மத்தியிலே ராஜாக்கள் மத்தியிலே அமர செய்பவரா, பிரபுக்கள் மத்தியிலே உயர்த்தி வைப்பவரா. ஆராதனை 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 ஆராதனை. அவர் சிறியவனை பொழுதில் இருந்து தூக்கி விடுகிறார். அவர் சிறியவனை பொழுதில் இருந்து தூக்கி விடுகிறார். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் அதுல 1வது வசனம் ஏதாவது வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 13வது அதிகாரம் அதுல 1வது வசனம். 1 சாமுவேல் 13 வசனம் 1. சவுல் ராஜபாரம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது. சவுல் என்கிறதான ஒரு மனிதன் பைபிள்ல அவனை பத்தி போடப்பட்டிருக்கிறது. அவன் யார் என்று சொன்னால் இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் ராஜா. யாருக்கெல்லாம் தெரியும்? நிறைய புது ஆட்கள் வந்திருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஆனா நம்புறேன் புரியக்கூடிய ஆட்களும் இங்க கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இப்ப சவுல் என்கிறதான ராஜா இஸ்ரவேல் தேசத்துக்கு 40 வருடங்கள்
அவன் ஆட்சி செய்யும்படியாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டான். அவன் ஆட்சி செய்கிற 2வது வருஷத்துல சொல்லுங்க, எத்தனை வருஷம் ராஜாவா இருக்கிறான்? சொல்லுங்க, 40 வருஷம். எத்தனை வருஷம்? 2வது வருஷத்துல ஆண்டவர் அழகான ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன அப்படின்னா, அதே அதிகாரத்துல 14வது வசனம் படிங்களேன். 1 சாமுவேல் 13:14. இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாக என்ன பண்ணாராம்? இப்ப சவுல் என்கிறதான ஒரு ராஜா ஆளுகை செய்கிற 40 வருஷத்துல அவன் ஆட்சி பண்ண 2வது வருஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அடுத்து ராஜாவா வரும்படி நான் ஒரு மனுஷனை தேடுகிறேன். கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற என்ன பண்ற ஒரு மனுஷனை தேடுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல சவுல் கிட்ட சொல்றாரு. அப்படி அவர் தேடும் பொழுது அவர் யாரை கண்டுபிடிக்கிறாருன்னா, சங்கீதம் 89 அதிகாரம் 20வது வசனம் படிக்கலாம். சங்கீதம் 89 20. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். சரி, இப்போதும் இப்ப அங்க சொல்றாரு இல்லையா, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை அவர் தமக்காக தேடும் பொழுது என் தாசனாகிய தாவீதை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். ஆமென். அப்போ அதோட அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் சவுல்கிட்ட பார்த்து சொல்ற, சவுலே உனக்கு அடுத்தது ராஜாவா வரும்படி நான் ஒரு தாவீதை கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு அடுத்து யார் தான் வரப்போற ராஜாவா? தாவீது. சரியா? 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 4வது வசனம். 2 சாமுவேல் 5 வசனம் 4. தாவீது ராஜாவாகும் போது 30 வயதா இருந்தார். சரி, நல்ல கவனிங்க. இப்ப இதுக்கு யார் ஆன்சர் பண்றான்னு பார்க்கலாம். சவுல் என்கிற ஒரு ராஜா 40 வருஷம் ராஜாவா இருக்கிறான். அவன் ஆட்சி பண்ற 2வது வருஷத்துல கர்த்தர் தாவீதை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்றாரு, உனக்கு அடுத்து ராஜா வர போறது தாவீது. இப்ப தாவீது ராஜாவாகும் பொழுது அவனுக்கு 30 வயசு. அப்படின்னா இந்த 2வது வருஷத்துல கர்த்தர் தாவீதை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது தாவீதுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? தாவீது பறக்கவே இல்லை. ஆமென். தாவீது பறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகினார். புதுசா வந்தவங்க அப்படியே சைலண்டா இருங்க. ஆனா ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரவங்க ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா ஏதாவது பண்ணீங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமா, சரி. தாவீது பறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் அவன் பெயரை சொல்லி கூப்பிட்டாரு, என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடிச்சேன். என்ன சொன்னா இல்லையா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ஏதாவது கையை தட்டுங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. புதுசா வந்தவங்க யாரு, ரட்சிக்கப்பட்டவங்க யாருன்னு வித்தியாசமே தெரியாம இருக்கு. யாரெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? நிறைய மெஜாரிட்டி ரட்சிக்கப்பட்டதான். அப்ப ஆமேன், நீங்க சொல்ற ஆமேன் பார்த்து பக்கத்துல இருக்கவங்க நம்மளும் ஆமேன் சொல்லணுமோன்னு சொல்லி அவங்களும் சொல்லணும். ஆமேன். பறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பேர் வச்சிட்டாரு அப்படின்னா அது தாவீதுக்கு மட்டும் இல்ல, ஆரோன் போலாவுக்கும், அருமையான ஐயா புஷ்பநாதன் ஐயாவுக்கும். ஆமென். நம்மலாம் வேணுன்றதா ஃபர்ஸ்ட் நம்ம அம்மாவே கர்த்தர் உருவாக்குனாரு. ஆமென். நான் இயேசுக்கு வேணுன்றதுக்காக தான் இயேசப்பா எங்க அம்மாவே உருவாக்குனாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? இதை படிக்கும் போது தாவீதுடைய எலும்புகள் உருவாகல, தாவீதுடைய நரம்புகள் உருவாகல. 8 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவுடைய வயிற்றுல உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்கிற தரிசனம் பறக்கிறதுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது. பறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் பேர் வச்சிட்டாரு, என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடிச்சேன். நீங்கள் நானும் உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் நான் சொல்லுவேன், தேவனால கண்டுபிடிக்கப்பட்டவர்கள். நம்புறவங்க மட்டும், நான் தேவனால கண்டுபிடிக்கப்பட்டேன். பைபிள் அழகான ஒரு வசனம் இருக்கு, என்னன்னா ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார்னு. எனக்கு அந்த வசனம் தெரியும். அந்த வசனத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் என்ன பண்ணாரா? சபையில சேர்த்து கொண்டு வந்தார். இப்ப யாரெல்லாம் சொல்ல முடியும் நான் சபைக்கு வந்ததுக்கு காரணம் கர்த்தர் அப்படின்னு? ஆமா தானே? அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த வியாசாரி பாடியில எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது என்ன மட்டும் கர்த்தர் சபையில சேர்த்தாருன்னா மற்றவங்களோட நான் ஸ்பெஷல் அர்த்தம். புரிஞ்சவங்க மட்டும்தான் கை தட்டுவாங்க. ஆமென். எது பேருக்கு புரியுதுல? ஏன்னா சபையில சேர்த்தது யாரு? என்ன சேர்த்தவர் அவங்கள சேர்க்கல அப்படின்னா நான் இயேசுக்கு வேணும், அவங்க தேவையில்லைன்னு அர்த்தம். புரிஞ்சவங்க மட்டும் நல்லா சொல்லுங்க. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே
தட்டி ஏசையா, என் பெயர் உருவாகுமே. பெயர் சொல்லி அழைத்தீரையா, எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன். நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன். நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், தாய் உருவாகுமே. கருவை கருவை கண்டீரையா, பெயர் உருவாகுமே. பெயர் சொல்லி சொல்லி அழைத்தீரையா, எலும்புகள் உருவாக, கரும்புகள் உருவாக, தசைகள் உருவாக, தரிசனம் உருவானதே. கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாக, நரம்புகள் உருவாக, தசைகள் உருவாகல, ஆனா தரிசனம் உருவானதே. திரும்ப நம்புறீங்க? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அம்மாவுடைய கருவிலேயே தரிசனம். நான் ஊழியக்காரனா தான். எங்க அம்மா ஒருவேளை ஆசைப்பட்டிருக்கலாம், நான் டாக்டரா வரணும், இன்ஜினியரா வரணும், என் புள்ள படிச்சு நல்ல பெரிய ஆளா வரணும், பெரிய ஆபீஸ்ல வரணும்னு. ஆமா தானே? எங்க அப்பா அம்மா ஒருவேளை ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த அப்பா ஆசைப்பட்டது என் இன்னொன்னு, இந்த பூமிக்கு நான் அனுப்புனதே அவருடைய வேலையை செய்யறதுக்காக தான். நம்புறவங்க மட்டும் இல்ல, எனக்கு உயிரோட வச்சிருக்கிறதுக்கு காரணமே இயேசுக்காய் ஓடுவதற்காக தான். இது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் இயேசுக்காக இந்த வியாசாரப்படி பகுதியை சொந்தமாய் மாற்றுவதற்காக தான் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் தசைகள் உருவாகல, தாய் கருவிலே தரிசனம் உருவாகலே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தாய் கருவிலே தரிசனம் உருவாகலே. சொல்லுங்க, இப்படி பாவம் நன்றி சொல்லுங்க. நீங்க போதும், நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். ஓ, எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். அழியாமல் அழைத்துக் கொண்டி, அலையாமல் காத்து கொண்டி, உரையின்றி பிறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்தீரே. கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. அழியாமல் அழைத்துக் கொண்டி, அலையாமல் காத்து கொண்டி, உரையின்றி பிறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்தீரே. எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. கையை விட்டு சொல்ல பார்க்கலாம். என் தாய் உருவாகும் உன்னை, என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே. பெயர் சொல்லி அழைத்தீரையா, என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா, என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. சொல்லுங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது எமது ஆயின் கருவிலே. தரிசனம் உருவானது. இந்த உலகத்துல நம்ம பறக்க கூடாதுன்னு சிலர் பிளான் பண்ணிருக்கலாம். நம்மள கருவிலேயே போட்டு தரணும் நம்ம அப்பா அம்மா பிளான் பண்ணியிருந்திருக்கலாம். ஆமென். ஆமா தானே? ஆனா யார் நினைச்சாலும் நம்மளை கலைக்க முடியல.
யார் நினைச்சாலும் நம்மளை அழிக்க முடியல, என் கொரோனாவாலே ஒன்றும் செய்ய முடியல. எதை போய் நம்ப முடியும்? அப்படின்னா கர்த்தர் என் மேல ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறார். நீங்கள் நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத வேலை இன்னும் செய்ய போறோம். இயேசுக்காய் ஓட போறோம். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக தான் கர்த்தர் உனக்கு கணவனை கொடுத்தார், மனைவி கொடுத்தார், அப்பாவை கொடுத்தார், அம்மாவை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், சபையை கொடுத்தார், ஊழியக்காரர்களை கொடுத்தார், ஆத்துமாக்களை கொடுத்தார், வேலையை கொடுத்தார். இது எல்லாம் கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் என்னன்னா, என் மேல ஒரு தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, ஆதியாகமம் 12வது அதிகாரம் அது 2வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 12 வசனம் 2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்த. நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். இது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம். அதே வாக்குத்தத்தத்தை இந்த 7ஆம் ஆண்டு தூங்குகிற இந்த சபைக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். கர்த்தர் இந்த சபையை பெரிய ஜாதியாய், இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிச்சு இதுல இருக்கிற ஒவ்வொருடைய பெயரையும் கர்த்தர் பெருமைப்படுத்துவார். இவர்கள் ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக. ஆமென். ஒருவேளை 75 வயசுல கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல இந்த காரியங்களை சொல்லும் பொழுது ஈசாக்குடைய எலும்புகள் என்ன பண்ணல, யாக்கோபுடைய எலும்பு, அவருடைய கோத்திரம் யாருடைய எலும்பே உருவாகல. ஆனா ஆண்டவருடைய தரிசனம் மட்டும் உருவாச்சு. என்னன்னா, உன்னை பெரிய ஜாதியா நான் மாத்துவேன். எதுக்கு நம்புறீங்க? ஒருவேளை ஆண்டவர் சொல்றது இப்ப நடக்காம இருக்கலாம். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் எதுவுமே இது வரைக்கும் நான் பார்க்காம இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இப்பதான் ஆரம்பம். இந்த 7ஆம் வருஷம் தான் ஆரம்பமே. ஒரு குழந்தை அப்படியே 1 வயசு 2 வயசு 3 வயசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன பண்ணுவோம், சின்ன சின்னதாக சாப்பிட்டு இருக்கோம். அப்படிதானே? பால் குடிச்சு இட்லி குடிச்சு, ஆமாம், அதெல்லாம் பசங்களுக்கு அப்படியே ஓட்டி விடுவாங்க. 6 வயசு அப்படியே. ஆனால் 7 வயசுக்கு அப்புறம் அது பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது கேட்காமலே சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இந்த 6 வருஷம் குழந்தை மாதிரி ஒரு பாலை குடிச்சு இட்லி சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கலாம். ஆனால் இந்த 7வது வயசு, இந்த 7வது வருஷம் ஓடுகிற வருஷம். புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியாமே. இந்த 7வது வயசுல, இந்த 7 வருஷத்துல 6 வயசு வரைக்கும் பார்க்காத வளர்ச்சியை இந்த 7வது வருஷத்துல இந்த சபை நிச்சயமா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கரெக்டா 25 வருடத்துக்கு அப்புறமா ஆண்டவர் ஈசாக்க கொடுக்கிறார். ஆமா தானே? ஈசாக்க கொடுத்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அவனே நீ எனக்காக பலி கொடுன்னு கேட்கிறார். ரொம்ப வருஷம் வாக்குத்தத்தம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் என்ன அப்படின்னா, பலி செலுத்து அப்படின்னு சொல்றாரு. ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் 22வது அதிகாரம் அது 1வது வசனம். ஆதியாகமம் 22 வசனம் 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். நல்ல கவனிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனத்தை கொடுத்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து 25 வருஷத்துக்கு அப்புறமா தான் என்ன பண்றாரு, ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரா, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். நான் நம்புறேன், நம்முடைய ஊழியத்தின் பாதையில சில சோதனைகள் நமக்கு இருக்கு. எதை போய் நம்புறீங்க? சொல்லப்பட்டிருக்கிறது, அழிந்து போகிற பொன் அது அக்கினியால சோதிக்கப்படும், அதை காட்டிலும் அதை பார்க்கிலும் வெளியேறப்பட்டதா இருக்கிற உங்களுடைய விசுவாசம் அது சோதிக்கப்படும். எதை போய் நம்புறீங்க? கர்த்தர் ஆபிரகாமுக்கு எப்படி சோதிக்கிறான் பாருங்க. நான் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன், அந்த வாக்குத்தத்தத்துக்கான அந்த தரிசனத்துக்கான அறிகுறியே யாருதான்? ஈசாக்கு தான். அப்படிதானே? அந்த வாக்குத்தத்துக்கு அறிகுறியே ஈசாக்கு தான். பாண்டவர் சார், அந்த ஈசாக்கு நீ என்ன பண்ண, பலி செலுத்து. அது நீ எங்க வேணா பலி செலுத்தல, நான் குறிக்கிற இடத்துல தான் நீ பலி செலுத்தணும். எப்படி சொல்றேன்? கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னா அந்த தரிசனத்தை எங்க வேணா நிறைவேற்றல, அதை நிறைவேற்றுவதற்கும் ஒரு இடத்தை அவரே குறித்து வைத்திருக்கிறார். அந்த காரியம் தரிசனத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஆமென். ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, நான் உனக்கு குறிக்கிற இடத்துல என்ன பண்ணேன், எனக்கு உங்களுக்கு பலி செலுத்தணும். அவ்வளவுதானே? எங்க வேணா பலி செலுத்தினா என்ன? ஆமா தானே? அவர் குறிக்கிற இடம் எப்படின்னா,
நேரம் அப்படியே 3 நாள் நடந்து போகிற அளவுக்கு தூரம். எத்தனை நாள்? இப்போ ஆண்டோடைய தேவை என்னன்னா, ஈசாக்கு என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும், பலி கொடுக்கணும். ஆனால் எந்த இடத்துல கொடுத்தா அவருக்கு என்ன? உங்களுக்கு தேவை ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்தணும், அவ்வளோதானே ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ 3 நாட்கள் நடந்து போய் மோரியா தேச மலைக்கு போயிட்டு அங்கேயும் நான் உனக்கு ஒரு குறிக்கிற ஒரு இடத்துல என்ன பண்ணணும். யோசிக்கும் போது உண்மை புரியல. பலி கேட்குற ஆண்டவர் எங்கே கொடுத்ததான் அவருக்கு என்ன? ஊழியம் ஆரம்பிச்சேன்னா எங்கே ஆரம்பிச்சதான் என்னதான் இல்லை, எங்கே ஆரம்பிக்கணும்னு என் தரிசனத்துக்குள்ள அவரே வைத்திருக்கிறார். என்ன முடியும்னா செஞ்சதெல்லாம் இல்லை. ஐ மீன் அதான் சொல்லி என்னுடைய அவர் என்னை எதற்காக பிடித்தாரோ அதை நிறைவேற்றும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். அதை பற்றி நான் சொல்றது புரியுது. ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர், ஆனால் ஆபிரகாம் எப்படிப்பட்டவனா, அவர் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான் பாருங்களேன். அவருடைய சொந்த பிள்ளை, அவர் சொல்ற வார்த்தையை பாருங்களேன். அவருடைய நேசகுமாரன், அவருடைய ஏகசுதன், அவருடைய புத்தி இப்படி நல்லா சொல்லிட்டு நீ அவன் எனக்கு இப்போ இருக்கிறது இந்த தரிசனத்துக்கான விதையை யார் தான்? இதோட அர்த்தம் என்னன்னா, இயேசுக்காக யாரை வேணா இழக்க ரெடி, ஆனா யாருக்காகவும் நான் இயேசு இழந்துட மாட்டேன். தரிசனம் பெற்ற ஒரு பிள்ளை, தரிசனம் பெற்ற ஒரு மகனோ மகளோ இயேசுவை தவிர யாரும் வேற யாரையாவது நீ அதிகமா நேசிச்ச அப்படின்னா உண்மையான தரிசனம் உனக்கு வேலை செய்யணும்னு அர்த்தம். எதை பற்றி புரியுதாமே? ஆனா அந்த ஆபிரகாம் அந்த ஈசாக்கையும் பலி செல்வதற்கு அவன் ஆயத்தமானான். ஈசாக்கை கூப்பிட்டுட்டு மலை மேலே ஏறும். அவர் குறிக்கிற இடம் வந்துடுச்சு. குறிக்கிற இடத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது தான் நான் ரொம்ப பேச போகிறதில்ல. என்னுடைய சாட்சி உங்களை மத்தியில் நான் சொல்ல போகிறேன். பலிபீடத்தில் பலி செலுத்திட்டான். அந்த கடைசி நேரத்தில் அந்த கத்தி கழுத்தில் போகிற வரைக்கும் என்ன பண்ணுற ஆண்டவர் சோதிக்கிறார். அப்படிதானே? நான் யோசிக்கிறேன், ஒருவேளை பலி செலுத்துன்னு சொல்லி சொன்ன உடனே நான் எதுக்கு 3 நாள் வெயிட் பண்ணோம், உடனே பலி செலுத்திருந்தானா ஆபிரகாம் என்ன ஈசாக்கு என்ன பலியாயிடும்? போட்டு பலியாயிருப்பான். ஆமாம் தானே? நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் கர்த்தருடைய சத்தத்தை ஆபிரகாமால் கேட்க முடிஞ்சிச்சு. 3 நாட்களை நடந்து போகும்போது ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசினார் என்று அந்த அதிகாரத்தில் இல்லவே இல்லை. ஆனால் எந்த இடத்துக்கு போய் பலி செலுத்துவதற்கு கட்டியில் ஆபிரகாம படிக்க வச்சு கத்தி தூக்குறோம், அப்போதான் ஆபிரகாமே ஒரு சத்தம். நான் சொல்லுவேன், கர்த்தர் சொல்லுகிற இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா அங்கதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். யாருக்கெல்லாம் புரியுது இல்ல? கர்த்தர் சொல்லாத இடத்துல இருந்தா சத்தத்தை கேட்க முடியாது. நான் எப்படி சொல்றேன், கர்த்தர் சொல்லிதான் இந்த சபையை ஆரம்பிச்சான் அப்படின்னா உதிக்கிற ஒரு இடத்திற்கு ராஜாக்களே நடந்து வருவாங்க. அதுல நம்பிக்கை இருக்கணும். கர்த்தர் சொல்லிதான் அறிகுறி வர இல்லாம இருக்கலாம், ஆத்துமாக்கள் வருவதற்கான அறிகுறி இல்லாம இருக்கலாம், சபைக்கான ஒரு வளர்ச்சி இன்னும் அது நான் நிறைய பிரயாசப்படல, எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிற இடத்துல நம்ம பலி செலுத்தணும் அப்படின்னா அதை பத்தி போய் நான் சொல்றேன், ராட்சாக்கள் நடந்து வருவார்கள். ஆண்டவர் எலியா கிட்ட சொன்னாரு, நீ ஒரு இடத்துல கேரி ஆற்றங்கரை அந்த ஆற்று பக்கத்துல என்ன பண்ணு, ஒளிஞ்சுக்கிட்டு நான் உன்னை போஷிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன், காகங்களை அனுப்புவேன்னு சொல்லி சொன்னாரு. நான் யோசிக்கிறேன், ஒருவேளை எலியா அந்த இடத்துல இல்லாம வேற எங்கேயாவது போய் உட்காந்துருந்தானா ஆண்டவர் அனுப்பின காக்கா நிச்சயமா வரும் அந்த இடத்துல எலியாவை தேடி பார்க்கும். ஆமா தானே? சொல்ற இடத்துல இருந்தா எனக்கு தேவையான அப்பமும் இறைச்சியும் வந்துட்டே இருக்கும், டைமுக்கு வரும். இந்த காக்கா தேடி பார்த்துட்டே இருக்கு, எங்கடா இது ஆபிரகாம் காணுமே, இந்த எலியாவே காணுமே, இங்க தானே சொன்னாரு ஆண்டவர், இங்கதான். சில இடத்துல சில மனிதர்கிட்ட கரெக்டா அட்ரஸ் கொடுத்து அனுப்புவார். நம்ம சரியான இடத்துல இருந்தா அந்த அட்ரஸ்காரன் நம்மளை தேடி வருவோம். நம்ம சில நேரத்துல வழி ட்ராக் மாதிரி போறதாலதான் இன்னும் சில ஆசீர்வாதங்களை என்னால பார்க்கவே முடியல. அவர் போய் சொல்வதற்கு மனுஷன் அல்ல. காக்கா கிட்ட கொடுத்து அனுப்புவோம்னு சொன்னார், கண்டிப்பா காக்கா கிட்ட கொடுத்து அனுப்பினார். ஆமென். ஒருவேளை எலியா அந்த இடத்துல கரெக்டா இருந்ததாலதான் 3 வேளையும் ஒரு குறையும் இல்லாம சாப்பிட்டா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்க கூட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும், சொல்லுங்க ஒரு நன்மையும். நான் பலி சபைக்கு போறேன்னா எங்க போனாதான் என்ன, நிறைய பேரோட என்னன்னா வாரத்துக்கு ஒரு சர்ச்சுக்கு போவாங்க. பாத்திருக்கீங்களா? இந்த வாரம் இந்த சர்ச்சு பாஸ்டர் திட்டினார்னா ஒரு அழகான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஊழியக்காரங்க வந்து ஜனங்களை கண்டிச்சா மனசு மாறுறதுலாம் அந்த காலம். ஊழியக்காரங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டா சபை மாறுறது தான் இந்த காலம். ஆமாம் தானே?
நான் எந்த சர்ச்சில் எல்லா இடத்துலையும் இயேசு தானே இருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் இயேசு, இப்போ எப்படி ஒன்று எல்லா இடத்துலையும் இயேசு தானே பார்க்குறாரு, எங்கே ஆராய்ச்சாதான் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு குறிக்கிற இடத்துல தான் நீ பலி செலுத்தணும், உன் இஷ்டத்துக்கு பலி செலுத்துவதற்கு இல்லை. நான் உனக்கு ஒருவேளை அந்த பாஸ்டர் படிக்காதவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருந்தாலும் நான் உனக்கு குறிச்ச பாஸ்டர் அவங்க தான். ஒருவேளை அந்த சபையில் ஏசி இல்லாமல் இருக்கலாம், நல்ல சவுண்ட் சிஸ்டம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் உனக்கு குறிச்ச இடம். நம்ம இஷ்டத்துக்கு செய்யறதில்ல ஊழியம், அவர் இஷ்டத்துக்கு செய்யறதுதான் ஊழியம். புரிஞ்சுங்க மட்டும் நல்ல கையை தட்டி. ஏன் சில இழப்புகள் வருது அப்படின்னா, நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன்னா ஏன் சில இழப்புகள் அப்படின்னா, நீ பலி கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கூப்பிட்டு போறதுக்கு முன்னாடியே, அந்த இடத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம், முன்னாடியே நீ பலி செலுத்துறதா உனக்கான தரிசனத்துக்கான அறிகுறி இன்னும் நான் பார்க்காமலே இருக்கிறோம். ஆமென். ஆசீர்வாதத்துக்கான அறிகுறி இன்னும் பார்க்காமலே இருக்கிறோம். நான் நம்புறேன் அவர் 3 நாள் கடன் அவர் சொல்லுகிற காரியம் சில இடத்துல வலிக்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அவர் சொல்லிட்டாருன்னா ஆபிரகாம் எதை வேணா செய்வதற்கு ஆயத்தமாய் மாறினான். நானும் அப்படிதான் நம்புறேன். அவர் சொன்னார்னா கடல் மேல கூட நடக்கிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். அது போய் சொல்ல முடியல, அவர் சொல்லணும். எந்த இடத்துல பலி செலுத்த சொல்றாரோ அந்த இடத்துல தான் கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் இங்கதான் பலி செலுத்த சொல்லியிருக்காரு, இங்கதான் கர்த்தர் பெரிய சாட்சியோட சாட்சி கேட்க முடிஞ்சிச்சு. ஆமென். அவர் அழைத்த அழைப்பே பெரிய அதிசயம் தான். ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமாக எங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இயேசுக்கு எங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு இந்து குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். எங்களுக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது. இயேசு கிறிஸ்து குறித்து நான் பிரசங்கம் பண்ணுகிறேன்னா ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல. 5 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவோட கூட வளர்க்கப்பட்டேன். 5 வயசுக்கு அப்புறம் எங்கள் அப்பா அம்மா டெல்லியில் போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டெல்லியில் வேலை செஞ்சாங்க. நான் என் பெரியம்மா வீட்டில் கள்ளக்குறிச்சி பக்கம், கள்ளக்குறிச்சி தெரியும்ல, கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு கிராமம் தான். அந்த கிராமத்தில் எங்கள் பெரியம்மா வீட்டை விட்டுட்டு எங்கள் அப்பா அம்மா டெல்லிக்கு போயிட்டாங்க. இப்போ நான் படித்தது எல்லாமே எங்கள் பெரியம்மா வீட்டில் தான். இயேசுக்கும் எங்களுக்கும் என்னால் சம்மந்தமே இல்லை. தெரியும் இல்லையா, அம்மா வீட்டில் வளர்றதுக்கும் மற்றவங்க வீட்டில் வளர்றதுக்கும் ஒரு வித்தியாசம். இயேசுனா யாருன்னே தெரியாது. அன்புக்காக ரொம்ப ஏங்குற நாட்கள். வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்பா அம்மா டெல்லியிலேருந்து ஊருக்கு வருவாங்க. அம்மாவுடைய முகம் கூட சில நேரத்தில் அடையாளம் தெரியாது. அவங்க தான் சொல்லுவாங்க, நான் தான் உங்கள் அம்மா அப்படின்னுவாங்க. கிராமத்தில் மாடுலாம் இருக்கும், அந்த மாடுலாம் மேய்க்கணும், மாட்டு சாணி எல்லணும், மாட்டு மேய்க்கிற காரியம் எல்லாமே என்னுடைய வேலை தான். சின்ன வயசுலேருந்து என் குடும்பத்தில் நான் தான் அதிகமாக படிச்சுக்கிறேன், 9th வரைக்கும். ஸோ நான் படிக்கிற வரைக்கும் என்னுடைய வேலை என்னது, மாடு மேய்க்கிறது தான். ஒரு நாளைக்கு மாடு மேய்க்கவோ இல்லை மாட்டு சாணியோ அல்லனா அன்றைக்கி சோறு போட மாட்டாங்க, பட்னி தான். எங்கள் சாப்பாடு எல்லாமே ஒரு டம்ளர் கூழ், பழைய கஞ்சி, ரேஷன் அரிசி கஞ்சி தான். இதுதான் கிராமத்தில் இந்த வளர்ந்தவங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் தான் அதிகமாக படிச்சிருக்கேன் 9th வரைக்கும். நான் ஸ்கூல் போனதுக்கான காரணமே, ஸ்கூலில் மதியத்தில் சாப்பாடு போடுவாங்க. இந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் ஸ்கூல் போவேன். அது எந்த டேஸ்ட்டுமே இருக்காது, ஆனால் பசி மட்டும் என்ன பண்ணும், ஆறும். இயேசுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் முதலாக இயேசு பற்றி எப்போ கேள்விப்படுறேன் அப்படின்னா, 2003 வருஷம் 7th படிக்கும்போது அப்போ தான் முதல்ல இயேசு பற்றி கேள்விப்படுறேன். சண்டே கிளாஸில் சில அக்காங்களாம் பிஸ்கெட் கொடுத்து பாட்டு சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா, தண்ணீர்கள் கிடக்கும்போது உன்னோடு இருக்கின்றியாட்டு அந்த பாட்டு தெரியும். நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல், நீரின்றி வாழ்வேது இறைவா, உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க. இந்த பாட்டு எல்லாமே எனக்கு 2003 வருஷம் சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்தாங்க. என்னுடைய ஸ்நாக்ஸில் அரிசி தான். அரிசி பார்த்துருக்கீங்களா, அரிசி கிராமத்தில் நாங்கள் அந்த அரிசியை வறுத்து அதை பாக்கெட்டில் போட்டு அதான் எங்களுடைய ஸ்நாக்ஸ். மாடு மேய்க்கும் போது எல்லாமே அரிசியை தான் வறுத்து சாப்பிடுவோம். இப்போ அரிசி மட்டுமே சாப்பிட்ற இடத்துல பிஸ்கெட் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. ஆமாம் தானே, அரிசி மட்டுமே சாப்பிட்டு இருக்கிற பிஸ்கெட் வந்து அவ்வளோ ஹாப்பியாக. அந்த பிஸ்கெட்டுக்காக போய் சண்டே கிளாஸில் உட்காந்து அவங்க சொல்லி கொடுக்குற பாட்டு எல்லாமே. இப்போ யாரெல்லாம் இயேசுக்காக வாழ போகிறீங்கன்னு ஒரு கேள்வி. நான் உடனே என் கையை தூக்குறேன், நான் இயேசுக்காக வாழ்கிறேன். ஏன்னா கை தூக்குனா தான் பிஸ்கெட் கொடுப்பாங்க, எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க. ஆமாம், அதனால தான் நான் இயேசுக்காக தான் கை தூக்கல, பிஸ்கெட்டுக்காக தான் கை தூக்குனேன். ஆனால் கர்த்தர் என் மேலே ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். கையை தூக்கி சொல்லுங்க, 2 கையை பரலோகத்துக்கு நேரம் உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம்
உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாகலே. சொல்லுங்க எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன். நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். தாய் உருவாகும் என் கருவை கண்ணீரையா, என் பெயர் உருவாகும். என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா, என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஒரு சின்ன பையனா ஒரு ட்ரௌசரை போட்டுட்டு கையை உயர்த்தின. அன்னைக்கு கையை பிடிச்சவர் இதுவரைக்கும் ஒரு கரங்களை விடாம 9th படிச்சு முடிச்சுட்டு எங்கள் அப்பா அம்மாவோட கூட நான் போயிடலாம் டெல்லிக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை. ஆனால் டெல்லிக்கு போயிடலான்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாவோட கூட நான் டெல்லிக்கு போயிட்டேன். டெல்லி யாருக்கெல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்களே? ஆமாம். அந்த டெல்லியில் தான் எங்களுடைய வாழ்க்கை. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு தொழில் இருக்கும். எங்கள் குடும்பத்தோட தொழில் வந்து பார்த்தீங்கன்னா குப்பை பொறுக்கிறது தான் எங்களோட குடும்ப தொழில். எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி என் தம்பி தங்கச்சி எல்லாருமே குப்பை பொறுக்கினா தான், குப்பை பொறுக்க தான் எங்களுடைய வாழ்க்கை. பார்த்துருப்பீங்களா குப்பை பொறுக்கிறவங்கள? என்னம்மாங்க சத்தம், மைக் கொடுக்குமா? சரி, யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அந்த குப்பை பொறுக்கிறவங்கள? டெய்லி தான் பார்க்குறாங்க ஐயா. எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அழுக்கான ஷர்ட்டு, அழுக்கான பேண்ட்டு, தலைலாம் ஒரு மாதிரி, ஆளே ஒரு மாதிரி, பைத்தியக்கார மாதிரி, இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அப்பா அம்மா எல்லாருமே குப்பை பொறுக்கினா தான் எங்களுக்கு சாப்பாடு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. கேசு பற்றி பிரசங்கம் பண்ணுறேன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என் கையில் இன்றைக்கி மைக் இருக்கு இல்லையா, இதே கையில் அன்றைக்கி ஒரு கோணிப்பை, ஒரு பரதேசி மாதிரி தெருவா. அது இயேசுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. இயேசுனா யாருன்னே தெரியாது. அந்த கோணிப்பை எடுத்து தான் தெருவா அலைவோம். கூடாரத்தில் தான் வாழ்க்கை. நல்ல வீட்டில் கிடையாது, பெட்ரூம் ஹால் கிச்சன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் கேள்விப்பட்டதும் கிடையாது. ஒரு டென்ட்டு தான், பேப்பர் பார்த்துருக்கீங்கன்னா கவர் போட்டு, அந்த டென்ட்டில் தான் எங்களுடைய வாழ்க்கை. ஒரு மனுஷன் மேலே கர்த்தர் தரிசனத்தை வச்சாருன்னு சொன்னால், ஒரு மனுஷன் மேலே கர்த்தர் கிருபை வச்சாருன்னு சொன்னால், அவனை எங்கே இருந்தாலும் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற ஒரு நல்ல தகப்பன். இந்த கூடாரத்து வெயில் நாங்கள் படுத்திருக்கும் போது அந்த மைதானத்தில் இருக்கிற புழுதியெல்லாம் எங்கள் மேலே தான் இருக்கும். எதெல்லாம் தூக்கி நம்ம குப்பையில் போடுவோம், எதெல்லாம் வேஸ்ட்டோ அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுவோம், எதெல்லாம் அழுக்கோ அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுவோம், எதெல்லாம் நாத்தமோ அதெல்லாம் அந்த குப்பையில் நீங்கள் போடுறதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி அதை போய் கடையில் விற்று அதில் வர வருமானத்தில் தான் என்னுடைய வாழ்க்கை. இதில் அப்பா பயங்கரமான குடிகாரர், அம்மா அப்பா அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க. ஏற்கனவே குப்பை பொறுக்கிட்டு இருக்கிறோம். சொல்லுவாங்க இல்லையா, ஆளும் வளரணும். எனக்கு அறிவு வளர்ந்துச்சு, கிருபை வளர்ந்துச்சு. அந்த பிஸ்கெட் கொடுத்து சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா, இயேசு என்கிற நாமம். அந்த இயேசு என்கிற நாமம் என்ன அறியாமலே வளர ஆரம்பித்தது. இந்த ஒரு கோணி பை பின்னாடி போட்டு இந்த குப்பை பொறுக்கும் பொழுதெல்லாம் சண்டை கதை சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, நாரா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்து முந்தன் சித்தம் போ. யாருக்கு அந்த பாட்டு தெரியும்? அப்படியே கூட சேர்ந்து, நாரா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா இங்கே நான் போக சித்தமோ, இங்கே நான் போக சித்தமோ, சொல்லுங்க உன்னாவத்தில் உன்னாவத்தில் சொல்லுங்க நாதா உங்க திருக்கரத்தில் இசை கருவி பயன்படுத்தும் இந்த சித்தம் போல் நாதா உங்க திருக்கரத்தில் இசை கருவி நாளோரும் பயன்படுத்தோ என்னை நாளோரும் பயன்படுத்தோ சொல்லுங்க
உந்தன் சித்தம் போ. இந்த பாட்டை பாடின இடம் வந்து ஒரு குப்பை பொறுக்கிற இடம். ஒரு கோணி பை பின்னாடி போட்டுட்டு தெரு நடந்து போகும்போது எங்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த பாட்டில், பிளாஸ்டிக்கு, அட்டை, பேப்பர் இதெல்லாம் கீழே கிடக்கும். அதெல்லாம் எடுத்து அப்படியே அந்த கோணி பையில போடும் பொழுதெல்லாம் நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா. சண்டே கிளாஸ்ல பிஸ்கெட் குத்து சொல்லி கொடுத்தாங்கல்ல. என்ன அறியாமலே இயேசு வளர ஆரம்பித்தார். என்ன அறியாமலே தரிசனம் வளர ஆரம்பித்தது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டீசெண்டாக இருக்காது அங்கே குப்பை. ரொம்ப கலிஜி, ரொம்ப கேவலம். பாத்ரூம் எல்லாம் குப்பையில தான் கொட்டுவாங்க, அப்படி புழுவாக இருக்கும். அந்த பாத்ரூமில் மிக்ஸ் ஆகி தான் எங்களுக்கு தேவையான பிளாஸ்டிக்கு, பேப்பர், குப்பை பொருட்களுக்கு தேவையானதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம் தான். அந்த அப்படியே பாத்ரூமில் மிக்ஸ் ஆகி பயங்கர அழுக்காக இருப்போம். நாங்கள் குளிர்காலெலாம் வந்துச்சுன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் தான் குளிப்போம். ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் குளிச்சா எவ்வளோ அழகாக இருப்போம். நாங்கள் தான் பார்த்துக்கங்களேன், செம்ம அழகாக இருப்போம். என் தம்பி, தங்கச்சிங்க, அப்பா, அம்மா, இயேசுக்கு எங்களுக்கு ஒரு சம்மந்தமே இல்லை. எத்தனையோ தெய்வங்களை நான் தேடி போயிருக்கிறேன். பட்டை போடுறது, மொட்டை போடுறது, கொட்டை போடுறது, எத்தனையோ தெய்வங்களை நான் தேடி போயிருக்கிறேன். சின்ன வயசில் குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டின்னு போய் மொட்டை போட்டு காது குத்தி, இதுதான் நம்ம குலதெய்வம்னு சொல்லுவாங்க. அம்மாவா இதுதான் சாமி, சாமி கண்ணை குத்திருப்பா, பயமுறுத்து வளர்த்தாங்க. சாமி மேலே அவ்வளோ பக்தி சின்ன வயசில். எத்தனையோ தெய்வங்களை நான் தேடி போயிருக்கிறேன். ஆனால் நான் தேடாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு. என்ன தேடி நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, கிறிஸ்துவங்களாம் மதம் மாத்துறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க கிறிஸ்துவங்களாம் மதம் மாத்துறாங்க. கிறிஸ்துவ மதத்தை மாத்தல, வாழ முடியாதவங்கள வாழ இயேசுவால மட்டும்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்கள் மதம் மாத்துகிற கூச்சம் அல்ல. நான் எப்படி சொல்லுவேன், குப்பை பொறுக்கிற ஒரு மனுஷனை மதம் மாத்தி அவருக்கு என்ன யூஸ் இல்லை? ஒருவேளை படிச்சவங்கள மதம் மாத்தி இருந்தாலும் பரவாயில்ல, குப்பை பொறுக்கிட்டாங்க. என்ன மதம் மாத்தி ஒரு யூஸும் இல்லை. என்ன மதத்தெல்லாம் மாத்தல, மனுஷனா வாழ வழியில்லாத எங்களுக்கு வாழ கற்றுக் கொடுத்தார். யாருமே நினைச்சதை கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன்னு சொன்னார். நீ சாதாரணமா இந்த பூமியெல்லாம் பறக்கலப்பா, ஏதோ உங்க அம்மாவுடைய வயிற்றுல பறந்துட்ட, தற்செயலா பறந்துட்ட, யதார்த்தமா பறந்துட்ட நீ நினைக்கிற. தற்செயலா பறக்கல, யதார்த்தமா பறக்கல, உன் மேல தரிசனம் வச்சதாலதான் இந்த பூமியில நீ பறந்திருக்கிற. யாரும் சொல்ல முடியல. குப்பைகளோட நிலைமையில ரொம்ப கஷ்டம். மதிய நேரம் நானும் என் தம்பி, தங்கச்சி எல்லாம் போய் பிச்சை எடுப்போம். வீடு விடா கதவை தட்டி, மாய் மேருக்கு போத் புக்கில் இருக்கிற மேற்கு காணைக்கு ரொட்டி இதுன்னு சொல்லி பிச்சை எடுக்கிறவங்களை பார்த்துருக்கீங்களே. இப்போ முன்னாடி நிற்கிறேன்னா பிச்சை எடுத்துவேன். குடும்பமாக பிச்சை எடுப்போம். அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி. அப்பாவுக்கு அடிபட்டிருக்காது, அடிப்பட்ட மாதிரி கட்டு போட்டுட்டு அப்படியே வண்டியில் தள்ளிட்டு போயிட்டு, அம்மா முஸ்லீம் மாதிரி துணியை போட்டு வியாழக்கிழமை சாய்பாபா கல்லில் பிச்சை எடுப்போம். ரம்ஜான் பக்ரீத் வந்துச்சா மசூதி வாசலில் பிச்சை எடுப்போம். மற்ற நாட்களில் மற்ற கோயிலில் பிச்சை எடுப்போம். வீடுகளில் பிச்சை எடுப்போம். கடைகளில் பிச்சை எடுப்போம். தெருவில் போய் பிச்சை எடுப்போம். பிச்சை எடுத்து தான் வாழ்ந்தோம். குப்பை பொறுக்கி தான் வாழ்ந்தோம். கூடாரத்தில் தான் வாழ்ந்தோம். ஏசுனா யாருன்னே தெரியாது. ஆமே. நிறைய முறை கேட்டுக்கிறேன், சப்பா எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சிலாக்கியம். நான் எப்படி சொல்கிறேன், ஒருவேளை நம்மகிட்ட காசு பண்ண வேணால் இல்லாமல் இருக்கலாம். மற்றவங்ககிட்ட இருக்கிற மாதிரி காசு பணம் இல்லாமல் இருக்கலாம். மற்றவங்கத்தில் இருக்கிற மாதிரி நல்ல வீடு இல்லாமல் இருக்கலாம், சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம். மற்றவங்கத்தில் இருக்கிற மாதிரி என் பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய டிகிரி இல்லாமல் இருக்கலாம். மற்றவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி நல்ல பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம். நம்ம தானே. ஆனால் நான் அவன் சொல்கிறேன், மற்றவங்க கிட்ட இல்லாத இயேசு உங்ககிட்ட இருக்கிறார். ஆமென் சொல்றவங்க மட்டும் ஆசீர்வதிங்க சொல்றேன். மற்றவங்க இடத்துல இல்லாத தரிசனம் உங்களுக்குள்ள இருக்கிறது நான் சொல்றேன். மற்றவங்களுக்கு கிடைக்காத கிருபை அவருடைய கண்களில் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. யாரும் சொல்ல முடியும். ரெண்டு கையை உயர்த்தி, அழியாமல் அணைத்துக் கொண்டீ, அறையாமல் காத்து கொண்டீ, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாயை சுமந்தீரே, தாய் கருவிலே அழியாமல் அணைத்து கொண்டி, கரையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாயை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் சுமந்தீரே. சொல்ல வார்த்தையே இல்லை, ஆமா நீங்க போறீங்க வாழ்க்கை முழுவதும். எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை.
யாருமே நேசிக்க மாட்டாங்க, யாருமே விரும்ப மாட்டாங்க, யாருமே அவங்க மேல அன்பு காட்ட மாட்டாங்க. ஏன்னா எங்கள் வாழ்க்கை பயங்கரமான நாத்தம். நான் குப்பை கொடுக்கும்போது பாடின பாட்டு, நாதான் உங்க திருக்கரத்தின், இந்த பாட்டை கேட்டுட்டு யாரு கேட்டாங்களோ இல்லையோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்திக்காரங்க தான், அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனா வானத்தின் பூமி உண்டாக்கினோட காதல் கண்டிப்பா என் கரத்துல இசைக்கருவியா இருக்க வேண்டிய நீ இருக்க வேண்டிய இடம் குப்பை பொறுக்கிற இடம் இல்ல. என் கரத்துல இசைக்கருவியா இருக்க வேண்டிய நீ இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் ராஜாக்கள் மத்தியில. கையை தட்டுறவங்களை மட்டும் ஆசீர்வதிங்க, சும்மா இருக்கவங்களை விட்டு பேசப்பா. என் கரத்துல இசைக்கருவியா இருக்க வேண்டிய நீ இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அது ராஜாக்கள் மத்தியில, பிரபுக்கள் மத்தியில. பிள்ளையே, இந்த இயேசு மதத்தை மாற்ற வந்தவர் அல்ல. வாழ முடியாத உன்னை வாழ வைப்பதற்காக, வாழ வழி தெரியாத இருக்கிற உனக்கு வழி காட்டுவதற்காக, யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்குற உனக்கு நான் இருக்கிறேன்னு சொல்வதற்காக. நீ தற்செயலா இங்க வரல, சொல்லுங்க, தற்செயலா இங்க வரல. உன்னை இயேசு கூட்டு வந்திருக்கிறாரு. ஆமென். நிறைய பேர்கிட்ட இயேசு பத்தி சொல்லுங்களேன், ஐயோ வேணாப்பா இயேசு வேணாம், அந்த கடவுள் எங்களுக்கு வேண்டான்னு. நம்ம கிட்ட இயேசுவே சர்ச்சுக்கு போகுதுன்னு சொன்னா நம்ம கேட்போம்னு நினைக்கிறீங்க? அவரை தவிர யாரும். நம்மளாம் ஏதோ ஒரு காரணத்தோட சர்ச்சுக்கு வந்திருக்கலாம். ஒருவேளை வியாதியோடு வந்திருக்கலாம், இல்லை பிசாசு பிடிச்சி வந்திருக்கலாம், ஆமா தானே, இல்லை வறுமையில் வந்திருக்கலாம், கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு சர்ச்சைக்கு வந்து ஏதோ நடக்கும், இல்லை இவங்க கூப்பிட்டாங்கன்னு வந்திருக்கலாம். எப்படி வந்திருந்தா நான் சொல்றேன், நீங்களா வரல, கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். மதம் மாற்றுவதற்காக இல்லை, உங்க மனசுல கொஞ்சம் இடத்த கொடுத்தா போதும். உங்களையும் இயேசு உயர்த்தி உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சு, உன் கணவரை கர்த்தர் ஆசீர்வதிச்சு, உன் வாழ்க்கையில உன் பின்தொடர்ந்த பாவங்களையும், உன் வாழ்க்கையில உன் முன்னோர்கள் உன் தாத்தா பாட்டி செஞ்ச சாபங்கள் எல்லாம் உன் தலைமையில்தான் இருக்கு. அந்த சாபங்களை எல்லாம் மாற்றி அவருடைய பிள்ளை என்கிறதான அந்தஸ்தை கொடுப்பதற்காக உன்னை கர்த்தர் அதிகமா நேசிக்கிறதால தான் இந்த கூட்டத்தில் நீ உட்கார்ந்துருக்கிற. ஆமென். புரியுது? யாரோ கூப்பிட்டாங்க, ஆண்டவருடன் கூப்பிட்டாங்க, எப்படியோ கூப்பிட்டாங்க. ஆனா நீ இயேசுக்கு வேணுன்றதுக்காக தான் உங்க வீட்டுக்கு இயேசு வரணும்னு ஆசைப்படுறார். உங்களையும் வாழ வைக்கணும்னு இயேசு விரும்புறார். உங்க கண்ணீரையும் மாற்ற விரும்புறார். ஆமென். சேர்த்துல முள்ள நிறைய பேர் கிடைக்காது. ஏன் இந்த ஜனங்களுக்கு பிசாசு பிடிக்குது அப்படின்னா, நிறைய பேர் பிசாசு பிடிச்சா சர்ச்சுக்கு வருவாங்க. இல்லை ஏன் அவங்களுக்கு பிசாசு பிடிக்குதுன்னா, அவங்களே ஏசப்பாவுக்கு பிடிச்சது, அதனாலதான் அவங்களுக்கு பிசாசு பிடிச்சது. யாருக்கெல்லாம் புரியுது நான் சொல்றது? ஆமென். சும்மா வாங்கினா வரமாட்டாங்க. அதனால பார்த்தாரு, உனக்கு ரொம்ப பிடிக்குமேமா, நீ சர்ச்சுக்கு வரமாட்டேன். சரி ரைட், உனக்கு எனக்கு பிடிக்காத பிசாசை உனக்கு பிடிக்க வச்சு, ஏன்னா நீ அவருக்கு பிடிக்கும், அதனால பிசாசு பிடிக்க வச்சு, பிடிக்காத இயேசு பக்கம் உனக்கு பிடிக்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பிசாசு வந்து இயேசு நாமத்தினால போன்னு அது பாஸ்டர் சொல்லும்போது நான் போக மாட்டேன் அப்படின்னு, போக மாட்டேன் அது போயிடும் நைஸா. ஆனா சர்ச்சுக்கே வரமாட்டேன்ற நீங்க நானும் சர்ச்சை விட்டு போக மாட்டோம். அழியாமல் அழைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. அழியாமல் அழைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. அதுக்கு எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன். ஆமா, இங்க போது என் வாழ்க்கை முழுவதோ எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன். இங்க போது என் வாழ்க்கை முழுவதோ வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, எனக்கு வேறு ஆசையே இல்லை. நல்ல கையை தட்டி ஏசப்பா. யாருக்கெல்லாம் ஏசப்பா ரொம்ப பிடிக்கும்? நல்ல கை தட்டி. எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும். உங்க அப்பாவை விட, எங்க அப்பாவை விட எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும்ன்ற கை தட்டல. எங்க அம்மாவை விட ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கணவரை விட ஏசப்பா ரொம்ப பிடிக்கும்.
என் மனைவியை விட ஏசப்பா ரொம்ப பிடிக்கும், என் பிள்ளையை விட ஏசப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா தானே? ஏன் இவங்களை விட தான் ஏசு ரொம்ப பிடிக்கும்னா, இவங்கெல்லாம் செய்ய முடியாததை எனக்காக அவர் செய்கிறார். ஆமென். ஏசு ரொம்ப நல்லவர். எங்க சபையில எங்க பாஸ்டர் வந்து ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்டார். என்னன்னா, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்து, அடுத்த ஜென்மத்துல இப்ப பெண்களை பார்த்து கேட்டாரு. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இல்லை, அவர் ஒரு சும்மா எக்ஸாம்பிள். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்து இப்ப இருக்கிற இந்த கணவர் தான் அடுத்த ஜென்மத்திலே உங்களுக்கு கணவராக வரணும்னா எத்தனை பேர் கை தூக்குவேன்னு கேட்டாரு. எங்க சபையில இப்ப இருக்கிற கணவர் தான் அடுத்த ஜென்மத்திலையும் கணவராக வரணும்னா எத்தனை பேர் கை தூக்குவேன்னு கேட்டா, எங்க சர்ச்சில் ஒருத்தருமே கை தூக்கலையா? தூக்க மாட்டாங்க. அவங்க அக்கா சொல்றாங்க, தூக்கவே மாட்டாயா? பாருங்க, கையை போட்டு சொல்றாங்க இல்லையா? அப்ப கல்யாணம் பண்ணும்போது வாழ்விலும் தாழ்விலும் எல்லாத்துலேயும் கூடவே இருக்கும். ஆமாம் தானே? அது மாதிரி ஒரு பொய் வேறு எதுவுமே இல்லை. அந்த பொய் சொல்றதே பாஸ்டர் தான். ஆமென். ஆமாம். இப்போ சரி, விசுவாசிக்க தான் கை தூக்கலன்னு சொல்லி லைட்டாக திரும்பி பாஸ்டர் பக்கம் பார்வை திரும்பி அவங்க கை தூக்குறாங்களா, அவங்க இறுக்கி பிடிச்சா, ஐயோ நான் தூக்க மாட்டேன். ஆனால் ஏசப்பட்ட அடுத்த ஜென்மத்தில் இவங்க தான் உங்களுக்கு பிள்ளையா வேணுமா, ஊழியக்காரனா இவங்க தான் வேணுமான்னு கேட்டா, அடுத்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒரு அன்பு இல்லை. நான் நல்லவன்றதால கர்த்தரை ஆசீர்வதிக்கல, அவர் நல்லவராக இருக்கிறதால ஆசீர்வதிக்கிறார். எதை பத்தி புரியுதாமே? குப்பபர்னு ஒரு மனுஷனா யோசிச்சு பாருங்க. நான் அப்படியே ஸ்டோரியா சொல்றேன், டைம் இல்லாத ஸ்பீடா சொல்றேன். குப்பபருக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்கல, பிச்சை எடுக்கிறவங்க குடும்பமா பிச்சை எடுக்கிறவங்கன்னா ஒரு நிலைமை எப்படி இருக்கும்? நீங்க யாராவது பிச்சை எடுத்தவங்க இருந்துருப்பாங்கன்னா தெரியல, ஆனால் நாங்கள் குடும்பமாக பிச்சை எடுத்தோம். வாழ வழியில் உபபர்க்குனா தான் சாப்பாடு, பரதேசி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவத்துக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு சபையில் போய் ஒரு ஓரமாக உட்காந்து இயேசுவை ஆராதிப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை. அம்மா முடிச்சம்மா, நான் பேசி முடிச்சிட்டேன்னு சொல்லுங்க, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி கவனிங்க. ஒரு சர்ச்சில் போய் ஒரு ஓரமா உட்காந்து கையை தட்டி பாடுறது கூட தகுதி இல்லாத என்ன, இன்னைக்கு கர்த்தர் ஒரு நாளைக்கு ஒரு சபையில காலையில ஒரு சர்ச்சில் சாயங்காலம் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் வைக்கிறார். ஆமென். தொண்டெல்லாம் சுத்த அவரா இறக்கப்பட்டு லீவு கொடுத்தாதான் உண்டு. ஏன் சப்பா இப்படி ஓட வைக்கிறீங்க? காலையில் 4 மணி தான் ஆந்திராவில் மீட்டிங் முடிச்சு 4 மணிக்கு தான் வந்தோம். கண்டினியூஸாக மீட்டிங், தொண்டெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. நீ தானப்பா நீ பாடின குபம் இருக்கும்பொழுது நாள்தோறும் பயன்படுத்தும், வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துவேன்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துவேன். நீ நாள்தோறும் பயன்படுத்துவேன்னா அவனை பயன்படுத்தாம இருப்பேன். நான் சும்மாவே நீ கேட்கறதுக்கும் கேட்கறத விட அதிகமாக கொடுப்பேன். அதாவது நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறவன் தெய்வம்னா, நீ கேட்கறத செய்யாம நான் போவாரு. அதுக்கு புரியுது? கேட்கறதையும் கேட்க மறந்ததையும் கொடுக்குற தெய்வம் நான் கேட்கிறேன்னு செய்யாமல போவாரு. ஆண்டவரே எனக்கு இது செய்யுங்கப்பான்னு சொல்லி தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறேனே, அந்த கண்ணீரை பார்க்காமல போவாரு. குப்பை பொறுக்கிற இடத்துல பாடின பாட்டியே அவரால் கேட்க முடியும்னா சபையில தேவ பிரசன்னத்துல பாடுறோமே கேட்காமல போவாரு. நம்புறவங்க மட்டும் நல்லா கையை தட்டி, சின்ன எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாகல, தாய் கருவிலே எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாகல, தாய் கருவிலே
சொல்லி நன்றி சொல்றேன். நீ யாரா இருந்தாலும் சரி, உன் நம்பிக்கை என்னவா இருந்தாலும் சரி, நீ எந்த ஜாதி எந்த மதமா இருந்தாலும் சரி, இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்க மேல இயேசு தரிசனத்தை வைத்திருக்கிறார். உங்க கணவர் மேல ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைங்க மேல ஒரு கர்த்தர் ஒரு வெளியேறப்பட்ட தரிசனத்தை வைத்திருக்கிறார். இந்த இயேசு மதத்தை மாற்றுகிறவர் அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக தான் கர்த்தர் இந்த இடத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறார். அவன் அவரோட பாச நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், எல்லாராலையும் வர முடியல. நீங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா நான் நம்புறேன், இந்த நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் சாதாரண இடம் இல்ல. இந்த இடத்துல வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் உன் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறார், உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 17 வயசுக்கு அப்புறம் எனக்கு அந்த குப்பை பொறுக்கிற வேலை செய்யறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நான் ரொம்ப கலிஜி. 2008 எங்க அப்பா அம்மா கிட்ட எனக்கு சின்ன வயசுல ஒரு ஆசை இருந்துச்சு. சென்னையில கோடம்பாக்கத்துக்கு வந்து சினிமாவில் ஒரு பெரிய பாடலாசிரியராக வரணும். நான் முத்துக்குமார், வைரமுத்து இவ்வளோ மாதிரி ஒரு பெரிய பாடலாசிரியராக சினிமாவில் சேர்ந்து நல்லா பிரபலமாகணும், நல்லா ஃபேமஸ் ஆகணும் பயங்கர ஆசை. அதனால் குப்பை பொறுக்கிற வேலையை விட்டுட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் குப்பை பொறுக்கிட்டு தான் இருந்தாங்க. 2012 வரைக்கும் அவங்க தான் இருந்தாங்க. நான் மட்டும் 2008, 2009 சென்னைக்கு வந்து நிறைய சினிமா கம்பெனி ட்ரை பண்ணேன். அதுக்கடுத்து நல்லவர் எந்த கோடம்பாக்கத்தில் சினிமாவுக்கு நான் பாட்டு எழுத வந்தனோ அதே கோடம்பாக்கத்தில் எனக்கு ஈசாக்கு ஒரு சபையை கொடுத்துருக்குறார். நான் கிராமத்தான், எனக்கு சென்னையே தெரியாது, சென்னையில் கோடம்பாக்கம் எங்கே இருக்குன்னு சுத்தமாக தெரியாது. ஆனால் அதே கோடம்பாக்கத்தில் அவர் எனக்கு குறித்திருக்கிற இடத்துல நீ பலி செலுத்து கிராமத்துலேருந்து தூக்கிட்டு வந்து சென்னையில் வச்சு நான் இந்த சமீபத்தில் இந்த பாட்டை யூடியூப் ரிலீஸ் பண்ணேன். என்னோட தாட் எல்லாம் குப்பை பறக்கிற ஒரு மனுஷன் பாட்டு எழுதுனா யார் கேட்க போகிறாங்க? நம்ம தானே பாட்டு பாடுறது தான் பயங்கரமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்களே. இயேசுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை. நான் ஒரு இந்து பையன், குலசாமியை கும்பிட்டு கெடா வெட்டி வளர்ந்த பையன். நான் ஒரு பாட்டு எழுதி அதை யூடியூப்ல போட்டால் யார் கேட்க போகிறாங்க? மிஞ்சி போனால் ஒரு 50,000 பேர், அதிகபட்சமாக 50,000 பேர். அதுவே பேராசை தான். ஆனால் ஆண்டவர் எப்படின்னா இந்த போட்டு 4 மாசத்துல கிட்டத்தட்ட 5 மில்லியன், அதாவது 50 லட்சம் பேர் இந்த பாடலை கேட்டு பாருங்க. இயேசுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை, கிறிஸ்துவுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த பாடலை பாடாத சபையே இல்லை. எல்லாம் சிஎஸ்ல இருந்து அவன் எல்லா சபையிலுமே பாடுறாங்க, பல நாடுகள்ல பாடுறாங்க. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும். நிறைய குழந்தைங்க பாடுற பாட்டு இந்த பாட்டு தான். சின்ன சின்ன குழந்தைங்க 2 வயசு 3 வயசு குழந்தைங்க எல்லாமே சரி. நிறைய குழந்தைங்க வந்து இந்த பாட்டு பாடி தான் பேசவே கற்றுக்குது. நிறைய டெஸ்டிமனி. கர்த்தர் நல்லவர். நான் சொல்றேன், கர்த்தர் உன் தரிசனத்தை உன் மேல வச்சிருக்கிறாருன்னா அந்த தரிசனம் என்னன்னு இந்த உலகம் நிச்சயம் பார்க்கும். ஆமென். உன் அபிஷேகத்தை, ஆமா, கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல. கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிற தரிசனம் சாதாரண தரிசனம் அல்ல. அந்த தரிசனம் என்ன செய்யும் என்பதை நான் நம்புறேன். இந்த வியாசார்பாடி பகுதியில் இருக்கிற அநேகர் பார்க்க தான் போறாங்க. இன்னைக்கு வேணா அற்பமா பார்க்கலாம். ஆபிரகாம பலி செலுத்த அப்படியே அந்த மலை மேல ஏறி போகும் பொழுது சில நேரத்தில் அந்த படிக்கட்டு மேல ஏறி வரும்போது சிலதான் ஒரு மாதிரி பார்ப்பாங்களே, ஐயோ கால்லாம் வலிக்கும், அவருக்கு கால்லாம் வலிச்சிருக்கும். ஆமா தானே? ஏறி போறமே பலி செலுத்த மலை மேல படிக்கட்டு மேல ஏறி வரும்போது கண்டிப்பா. ஆனா குறித்த இடத்துல பலி செலுத்தணும்னு கர்த்தர் விரும்புறார். குறித்த இடம், நீ குறித்த இடத்துல பலி செலுத்தினா உனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். புரிஞ்சுக்க மட்டும் நல்லா கையை தட்டி. இந்த வாரத்துக்கு ஒரு சபைக்கு போறது ஆட்கள்லாம் யாரா இருப்பீங்கன்னா அதெல்லாம் கட் பண்ணி ஒரே இடத்துல, அது சின்ன சபையா இருக்கலாம், அது படிக்காத ஊழியக்காரா இருக்கலாம், உன்னை கர்த்தர் அங்கதான் பலி செலுத்த சொன்னா அதே இடத்துல ஆயுசு முழுக்க பலி செலுத்து. வேற எங்கேயாவது பலி செலுத்தி இருந்தா ஆபிரகாம் ஈசாக்க போட்டு தள்ளி இருப்பான். திரும்பி வரும்போது அவன் என்ன தெரியுமா, தரிசனத்தை இழந்து போயிருப்பான். எத்தனை பேருக்கு புரியுது? தரிசனமே யாரு மேலதான்? ஈசாக்கு மேலதான் தரிசனமே. இந்த தரிசனத்துக்கு அவர் சொல்றத கேட்கறது தான் ஒரு பெரிய தரிசனம். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நான் செய்யணும். நீங்க என்ன சொல்றீங்க அதன்படி நான் செய்யறேன் ஆண்டவரே. ஆமென். அவருடைய சித்தத்தை செய்யறதுதான் தரிசனம். அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு 3 நாட்கள் மலை மேல ஏறி போறான். ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிள்ளைய பார்க்கும் பொழுதுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பிள்ளையை போட்டு தள்ள போறோமே.
இத்தனை நாட்கள் கர்த்தர் சொல்ல வாக்குத்தத்தங்களை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நடக்குதுன்னு போகும்போது இந்த ஊழியம் முடிகிற மாதிரி அப்படியே ஒரு சூழ்நிலை. இப்பதான் ஆசீர்வாதத்தை கொஞ்சமா பார்த்தோம், அதுக்குள்ள ஒரு பிரச்சனை. அவர் சொல்ற இடத்துல நீ இருப்பன்னு சொன்னா நான் சொல்றேன், நான் நம்புறேன், உனக்கு கர்த்தர் நிச்சயம் பெரிய ஜாதியை மாற்றுவார். முன்னாடியே பலி செலுத்திருந்தா மலை ஏறி வர்றது கஷ்டமா இருக்குன்னு வேற எங்கேயாவது பலி செலுத்திருந்தா ஈசாக்க போட்டு தள்ளியிருப்பான். உன் ஆசீர்வாதம் எங்க தெரியுமா? கர்த்தர் குறித்திருக்கிற இடத்துல தான் ஆசீர்வாதம். ஏற்கனவே சொன்ன இல்லையா, நீ குறித்திருக்கிற இடத்துல உட்கார்ந்து இருந்தா குறிக்கப்பட்ட காக்கா உன்னை தேடி வரும். நீ வேற எங்கேயாவது போய் உட்கார்ந்து இருந்தா அந்த காக்கா உன்னை தேடி தேடி பார்த்துட்டு உன் ஆசீர்வாதத்தை அப்படியே திரும்ப எடுத்துட்டு போய் அம்மா அந்த இடத்துல இல்லை அப்படின்னு நீ சொல்றது அந்த பிள்ளை கேட்கவே மாட்டேது அப்படின்னு காக்காவே சர்டிஃபிகேட் கொடுக்கும். 10 பேருக்கு புரியுது நான் சொல்றது. பலி செலுத்துறாங்க, கொஞ்ச நேரத்துல ஈசாக்கு என்ன பண்ண போறான் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துல எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் சாக போகுது. நான் சொல்லுவா, நம்ம செத்தாலும் தரிசனம் சாகாது. ஆபிரகாம் செத்தான், ஈசாக்கு செத்தான், யாக்கோபு செத்தான், யோசேப்பு எல்லாரும் மரித்தார்கள், ஆனா தரிசனம் சாகல. நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி, நம்ம செத்தாலும் என்ன குறித்து வைத்திருக்கிற தரிசனம் சாகாது. ஆமென். ஏன்னா என் தரிசனம் எலும்புகள்ல இருக்கு, நரம்புகள்ல இருக்கு, தசைகள்ல இருக்கு, என் தலை முடியில கூட தரிசனம் இருக்கு. நம்புறவங்க மட்டும் எந்த இடத்துல பலி செலுத்துறதுக்காக குறித்த இடத்திற்கு வந்தாலும் இப்போ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. கொஞ்ச நேரத்துல அப்படியே பலி செலுத்துறதுக்காக ஆபிரகாம் உடைய கழுத்துல கத்தி வைக்கும் போது ஆடு கத்துற சத்தம் எதுக்கு புரியுது? அந்த ஆடு முள்ளுக்குள்ள அப்படியே சிக்கிட்டு இருக்கு. குறித்த இடத்திற்கு நீ பலி செலுத்த வந்தனா முள்ளுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிற ஆட்டை கர்த்தர் உன் கண்ணுக்கு காட்டுவார். பாவத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிற ஆடு, சாபத்துல சிக்கிக்கிட்டு இருக்க ஆடு, போத பழக்கத்துல இருக்க சிக்கிக்கிட்டு இருக்கிற ஆடெல்லாம் நீ தேடி போக தேவையில்ல, கர்த்தர் உன் கண்ணுக்கு காட்டுவார். நீ குறித்த இடத்துல பலி செலுத்துவா என்று சொன்னால் நம்புறேன். இந்த சபையை சுற்றி சில ஆடுகள் முள்ளுகளுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் குறித்த இடத்துல நீ சபை ஆராதிச்சு வச்சிருக்கிறீங்க இல்லையா, அது மேலையா இருந்தாலும் சரி, அவன் ஏறி வரது கஷ்டமா இருந்தாலும் சரி, அதை சுற்றி சில ஆடுகளை கர்த்தர் முள்ளுகளுக்குள்ள மாட்டி வைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் தைரியமா சொல்ல முடிஞ்சது, நான் உன்னை பெரிய ஜாதியா மாற்றுவேன். உன் கெப்பாசிட்டியை பார்த்து கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கல, அவரால என்ன முடியும்ன்றதை நினைச்சு அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். என்னால என்ன செய்ய முடியும்ன்றதை நினைச்சு, என் படிப்பை நினைச்சு, என் பேக்ரவுண்ட நினைச்சு எல்லாம் அவர் வைத்த தரிசனம். அவரால் என்ன செய்ய முடியும்ன்றதை வச்சுதான் அவர் தரிசனத்தை கொடுத்தார். என் படிப்பு, என் அறிவு நினைச்சு இப்படி ஒரு பாடலை எழுதி இன்னைக்கு எல்லா திருச்சபைக்கும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமா நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு ஆசீர்வாதமான கருவியாய் நிறைய மீட்டிங்ஸ், எனக்கு டேட் நிறைய நான் கேன்சல் பண்ணீங்களா, வர முடியல, ஏன் டேட் எனக்கு இல்லை. கிறிஸ்துவத்துக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் இயேசு ரொம்ப நல்லவர்ல. ஒரு மனுஷன் மேலே கர்த்தர் தரிசனத்தை வச்சாருன்னா அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவனை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். சிங்கிளாக இருக்கும்போது எப்படி சொன்னார்? தனியாக இருக்கும்போது உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே எனக்கு கர்த்தர் பெரிய ஜாதியாக மாற்றிருக்கிறார். இன்னைக்கு உலகம் முழுக்க என்னுடைய பாடலில் எல்லா சபையிலும் ஒழித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை. அடுத்து சொன்னாலே உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் கர்த்தர் பிளஸ் பண்ணியிருக்கிறார். நான் சென்னைக்கு வரும்போது 2500 வீட்டு வாடகை கட்ட முடியாமல் ஹவுஸ்னர் பயங்கரமாக திட்டினாங்க. உனக்குலாம் வாடகை கட்டுறதுக்கே அவர்கள் நீங்கள் இதுக்கு ஊழியம் செய்கிறார், 2500 கட்ட முடியல. நீங்கள் கர்த்தர் ஆசீர்வதிச்சு வாடகை மட்டுமே 40,000 கட்டுறோம். ஆண்டவர் சொன்ன உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இன்னைக்கு ஆரோன் பாருன்னா அநேக சபைகளுக்கு கர்த்தர் தெரியுற மாதிரி பேரை பெருமைப்படுத்தியிருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னை கொண்டு அநேகர் கர்த்தர் ஒரு அம்மா அப்படி கருவை கலைக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. யதார்த்தமாக இந்த பாட்டு தச்சையெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. கருவை கலைக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போன அந்த அம்மா, இல்லை நான் என் குழந்தை கலைக்க மாட்டேன், இது கருவு உள்ள தரிசனம் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொன்ன வார்த்தை நிறைவேற்றுகிறார். நான் அதே வார்த்தையை சொல்லி நான் பிளஸ் பண்ணுறேன். இந்த 7ஆம் ஆண்டு துவக்க விழாவில் வந்திருக்கிற எல்லாருக்கும் அதே வார்த்தையை சொல்கிறேன். உன்னை பெரிய ஜாதியை கர்த்தர் மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஒரு குப்பை பொறுக்க ஒரு மனுஷனை பெரிய ஜாதியா மாற்ற முடியும்னா, ஒரு குப்பை பொறுக்க ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க முடியும்னா, ஒரு குப்பை பொறுக்கிற மனுஷனுடைய பேரை பெருமைப்படுத்த முடியும்னா, ஒரு குப்பை பொறுக்கிறவன் ஆசீர்வதிக்க முடியும்னா, இங்க வந்திருக்கிற அத்தனை ஊழியக்காரரையும் அத்தனை விசுவாசிகளையும்
ஒருவேளை இயேசுனா தெரியாம கேள்விப்படாம புதுசா வந்திருக்கலாம். உங்களையும் இயேசு நேசிக்கிறார். உங்களையும் கர்த்தர் பெரிய ஜாதியாய் மாற்றுவார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்க பேரையோ எங்கேயும் பெருமைப்படுத்த மாட்டார். எங்க டேமேஜ் ஆனீங்களோ அதே இடத்துல, எந்த இடத்துல உங்க பேரை கிளி கிழிச்சாங்களோ அதே இடத்துல உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். எங்க நீங்க அவமானப்பட்டீங்களோ, எங்க பலி செலுத்துவதற்காக தன்னுடைய தரிசனத்தை சாகடிக்க போனீங்களோ அதே இடத்துல உங்க தரிசனத்தை கர்த்தர் துளிர்க்க செய்வார். நம்புறவங்க நல்ல கையை தட்டி. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாகல, கருவிலே தரிசனம் எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன். நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் ஏசப்பட சொல்லுங்க. ஏசப்பா, இந்த குப்பை பறக்கிற ஒரு மனுஷனை நீங்க ஆசீர்வதிக்க முடியும்னா என்னை நீங்க ஆசீர்வதிச்சுதான் ஆகணும். யாரும் ஏசப்பட தைரியமா சண்டை போட ரெடி. அவர் கண்ணை குத்துற தெய்வம் அல்ல, அவர் அப்பா. நம்ம யாரா சொல்ல முடியும்? இந்த பிச்சை எடுத்த ஒரு பையனை நீங்க உயர்த்தி வச்சீங்கன்னா என் கணவரையும் என் பையனையும் என் தம்பிய என் அண்ணனை என் அக்காவை என் தங்கச்சியை என் மனைவிய நீங்க கண்டிப்பா ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிச்சுதான் ஆகணும். யாரெல்லாம் ஏசப்பா கூட சண்டை போட முடியும்? சண்டை போடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். நம்ம எல்லாரும் என்ன பண்ண முடியாது? நம்ம இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த 7ஆம் ஆண்டு துவக்கடாக்கு வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஒரு நல்ல செய்தி. கர்த்தர் உங்களை பெரிய ஜாதியை மாற்ற போறாங்க. உங்க சூழ்நிலையை வச்சு எடை போடாதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எடை போடாதீங்க. உங்க பேக்ரவுண்ட் என்னவோ அதை வச்சு எடை போடாதீங்க. அவர் யார், அவரால் என்ன செய்ய முடியும், அவரால் எதெல்லாம் செய்ய முடியும் என்பதை அவருடைய பார்வைக்கு வச்சு எடை போடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிறது வெளியேறப்பட்ட தரிசனம். மறுபடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒருவேளை காசு பணம் இல்லாம இருக்கலாம், படிப்பு இல்லாம இருக்கலாம், பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க ஒவ்வொருக்குள்ளேயும் தரிசனம் இருக்கணும். எப்படி சொல்றேன்? படிச்சதெல்லாம் நான் உயரல. ஆமே, நம்ம தானே. நான் 9th தான் படிச்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வேலை குப்பை பொறுக்க தெரியும், பிச்சை எடுக்க தெரியும், ஹோட்டல்ல சப்ளையர் வேலை தெரியும். அவ்வளவுதான். படிச்சதால சொல்லுங்க, படிச்சதால. ஆனா இயேசு பிடிச்சதால உயர்ந்த. 2 கையை கடைசி நேரத்துல இயேசு வேணும். 2 கையை உயர்த்தி எனக்கு நீங்க வேணும் இயேசுப்பா. அப்படியே கண்ணை மூடி அவரை பார்த்து உண்மையா அப்படியே கண்களை மூடி நீங்க வேணும் இயேசுப்பா, நீங்க வேணும் இயேசுப்பா, நான் உங்களை நல்லா நேசிக்கிறேன். இயேசு ரொம்ப நல்லவர். நீ தற்செயலா இந்த சபைக்குள்ள வரல. கர்த்தர் உண்மையில ஒரு பெரிய தரிசனத்தை வச்சு, உண்மையில ஒரு பெரிய நோக்கத்தை வச்சு இத்தனை நாட்கள உலகத்துக்கு பின்னாடி ஓடி 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 தோத்து போயிருக்கலாம். இன்னைக்கு இந்த இயேசு பின்னாடி வந்து பாருங்க, உங்களை ஜெயிக்க வைப்பார். உலகத்துக்கு பின்னாடி ஓடி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு இந்த இயேசு பின்னாடி வந்து பாருங்க, இயேசு உங்களை உயர்த்தி வைத்து, நம்ம ஆராதிக்கிறது இயேசு உங்களை அழ வச்சு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, உங்களை வாழ வைத்து அழக பார்க்கிற ஒரு நல்ல தகப்பன். 2 கையை உயர்த்தி கடைசியா எலும்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் தசைகள் உருவாகல. அப்படி தலைமையில கை வச்சு சொல்லுங்க, ஏன் எலும்பு உருவாகல, ஏன் நரம்பு உருவாகல, என்னுடைய தசைகள் எதுவுமே உருவாகல. ஆனா என் மேல நீங்க தரிசனத்தை வச்சிருக்கிறீங்க ஏசப்பா, நிச்சயமா இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவேன். எப்படி சொல்றேன்? யார் தடுத்தாலும் எவன் தடுத்தாலும் கர்த்தர் உனக்கு கொண்டு செய்ய போறத ஒரு மனுஷனை தடுக்க முடியாது. காரணம், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. அவர் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பார். ஏன்னா மோசை கூட தரிசனம் இருந்தது, உனக்குள்ளே தரிசனம் இருக்கு. ஏன் மோசை கூட இருந்தார்னா, மோசை ஒரு வெளியேறப்பட்ட தரிசனத்தை வைத்திருந்தான், அதனாலதான் மோசை கூட இருந்தார். ஏன் உன் கூட இருப்பானா, உனக்குள்ளே ஒரு பெரிய தரிசனத்தை இருக்குது. மோசையை கொண்டு பெரிய காரியங்களை செய்தவர் உங்களை கொண்டு என்ன கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வார். எல்லாருக்கும் சந்தோஷம். ஐயாவது சாட்சியை கேட்டதுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், நான் சின்ன வயசுல குழு தான் குடிச்சு வளர்ந்தேன், கஞ்சி தான். நான் அப்படிதான்
எங்கள் ஊர்லேயே எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க இருந்தாங்க. சாப்பாட்டுக்கு அவங்க வீட்டு வாசலில் நிற்கும் போது போய் கதவு சாத்துவாங்க. நான் அப்படியே திரும்பி வந்துடுவேன். ஆனால் எங்கள் அப்பா சொல்லுவார், சாப்பாட்டுக்காக யார் வீட்டு வாசலில் போய் நிற்கக்கூடாது, பட்டினியாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மை உயர்த்திருக்கிறான்னு சொன்னால் அவர் மேல் வைத்து எண்கள் வைத்து அவர் தரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. இப்ப நான் நிற்கிறது பலிபடுத்துன்னு சொல்றேன். இயேசுவை தவிர வேற ஆசை என்னோட இருதயத்தில் இல்லை. அல்லேலூயா. யாரெல்லாம் சொல்ல முடியும் இயேசுவை தவிர வேற ஆசை இருதயத்தில் இல்லைன்னு சொல்லுது? எல்லாம் எழுந்திருப்போமா? எல்லாம் எழுந்து அன்பு சகோதரர் சுரேஷ் அவர்கள் வந்து செபிப்பார். முடிவு ஜெபத்தை அன்பு சகோதரர் சுரேஷ் அவர்கள் வந்து செபிப்பார்கள். கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவரை நடத்தினார். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தை நடத்தது கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு கூட பரிசுத்தத்தை நான் ஜெபிக்கிறோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆண்டவரே, மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, எங்க 2-3 பேர் என் நாமத்தினால கூடியிருப்பீர்களோ ஒரு மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்கிறேன். அப்பா, எங்கள் மத்தியில் நீ எழுந்து கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்தபடினால நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜனே. இப்போ இந்த 6 ஆண்டுகள் முடிந்து இந்த 7ஆம் ஆண்டில் ஆண்டவரை ஒரு துவக்கத்தை ஆண்டவரே நீ தந்திருக்கிறபடினால, அப்பா உங்களுடைய தரிசனத்தை தந்திருக்கிறபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கு என்று சொன்னீரே. அப்பா, நம்முடைய அழைப்பில நம்முடைய தரிசனத்துல நாங்கள் இருக்கிறபடினால ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நல்ல ஆண்டவரே வார்த்தையை ஆண்டவரை நல்ல செய்தியை நாங்கள் கேட்டிருக்கோம் தகப்பனே. தொடக்கம் முதல் ஆண்டவரை முடிவு வரை உங்களுடைய பிரச்சனைகளோடு மத்தியில் இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். இருந்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஆண்டவர் ஆராதனை, இந்த குடும்பத்தை, இந்த ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இதுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளும் அதிகாரமுள்ள நாமத்தினால கடிந்து நிர்மலமாக்குற ஆண்டவரை இந்த ஊழிய ஆண்டவர் இன்னும் மேலும் மேலுமாய் உயரமடியா ஜெபிக்கிற ஆண்டவரை நடத்தக்கூடிய ஆண்டவரை பாஸ்டர் கூட இந்த கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரை நீ தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய் இந்த ஊழிய இன்னும் ஆண்டவரை 30, 60, 100 பெருகட்ட இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை. அப்பா, எங்களை தரிசனத்தோடு எங்களை நீர் அழைத்து வந்ததுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யும் இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. தேங்க்யூ பாஸ்டர். ஆசீர்வாதம் சபையா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமே, நாத்துமாவே கர்த்தரை ஸ்துதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சமாதான வழிநடத்துதலும் ஆசீர்வாதங்களும் இந்த 7ஆம் ஆண்டினுடைய துவக்கத்திலும் நம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட தேவதாசருடைய ஊழியங்களிலும் ஜெபித்த கர்த்தருடைய ஊழியர்களின் தரிசனங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.